ஆனா அத படிச்ச ஹீரோக்கு என்னது எதுக்கு இப்படி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு ஒன்னும் புரியல. குழப்பத்துல தான் அந்த என்ட்ரன்ஸ் எடுத்து எக்ஸிட் டேட் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா அப்படி வந்து பார்த்தா முன்னாடி எங்க உள்ள போர்லயும் அங்க இருக்கிற பிரேம்ல ஒருத்தர் ரத்தம் ஊத்திருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்துல இங்க ஒரு சொட்ட கூட அவனால இப்ப பார்க்க முடியல. ரொம்ப கிளீன்டா இருக்கு. அதே மாதிரி இவனை கிராஸ் பண்ணி அந்த வெள்ள சட்டக்காரன் போயிட்டு போது அவனை மழக்கு பிடிச்சியோ நான் அந்த இடத்த விட்டு விழுது போல நினைக்கிறேன், அந்த வழி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ரோபோட் பண்ணி முன்னாடி போயிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ அந்த போர்ட்ல போட்ட விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு அப்படியே இந்த எக்ஸிட் டேட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தா இப்ப அகைன் முன்னாடி மாதிரியே எக்ஸிட் 1ல இருந்து எக்ஸிட் 0 அந்த போர்டு மாறிடுச்சு. அப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அதாவது இவன் இந்த சுரங்கப்பாதையின் வழியா போயிட்டு இருக்கப்ப வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பார்த்தாடா அதை நோட் பண்ணானா அப்படியே ரிவர்ஸ்ல இவருக்கு அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட திரும்பி வந்துடும். ஆனா ஒருவேளை இவன் எந்த ஸ்ட்ரேஞ்சான வித்தியாசமான விஷயங்களை பார்க்கல இல்ல கிளீனா இருக்குன்னா இவன் பாட்டுக்கு அந்த எக்ஸிட் ஐட்டை கிராஸ் பண்ணி முன்னாடி போலாம். அப்படி போனான்னா இவன் எக்ஸிட் நம்பர் 1க்கு போவான். அதாவது இவன் திரும்ப திரும்ப இந்த ரூல்ஸ் படி நடந்துக்கிட்டானா 1 2 3 4 5 6 7 8 கடைசியா 8ஆம் நம்பர் எக்ஸிட்டுக்கு இவனால போக முடியும். இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவன் போற வழியில இவனுக்கே தெரியாம அங்க 2 3 சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். சேஞ்சான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அதை அவன் கவனிக்காம அந்த எக்ஸிட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு, அதாவது இவன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸிட் 7 வரைக்கும் கூட போயிருக்கலாம். பட் இந்த எக்ஸிட் 7ல இவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அதாவது ஒரு விஷயத்தை சரியா கவனிக்காம விட்டுட்டு எக்ஸிட் 8 கிராஸ் பண்ணி நடந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் மறுபடியும் எக்ஸிட் 0க்கு வந்துருவான். அதாவது பரம பலத்துல பாம்பு குத்துற மாதிரி திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருவான். அதனால அந்த டைம் ஹீரோ விடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் பக்காவ போட்டோ எடுத்து ஒவ்வொன்றும் கரெக்டா இருக்கா, எதிரி எந்த சேஞ்சஸ் இல்ல அப்படி விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஈஸியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலான்னு இவன் பாக்குறது எல்லாத்தையும் போட்டோ எடுக்கலாம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு, இங்க இருக்கிற டோரு, நடத்து போன இந்த வெள்ள சட்டக்காரன கூட தெளிவா போட்டோ எடுத்துட்டு இந்த சேஞ்சஸ் இல்ல அப்படி விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் எக்ஸிட் நம்பர் 8 கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துடுறான். அதாவது இவன் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கான். உண்மையாவே இந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்தப்போ அங்க எந்த வித்தியாசமான விஷயங்களும் இல்ல. அதனால லெவல் 1ல ஜெயிக்கிறான். போர்ட்லயே எக்ஸிட் 1ன்னு மாறுது. அப்ப அதை பார்த்தவன் சந்தோஷத்துல அட்ட சூப்பர், இதை வச்சு நம்ம போன்ல இருக்க போட்டோஸ் வச்சு அடுத்த லெவலில் நம்ம ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். இந்த சுரங்க பாதையை விட்டு வெளியில போயிடலாம் அப்படி நினைச்சுட்டு இவன் போன் கேலரியில் உள்ள அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தா அதெல்லாம் மஞ்ச மஞ்சன்னு ஒரு மாதிரி ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி மாறிடுது. அதை மனால தெளிவா பார்க்க முடியல. முக்கியமான விஷயம் இவன் போட்டோ எடுத்த விஷயங்கள் மட்டும் தான் அப்படி மாறி இருக்கே தவிர இவன் போன்ல இருக்க மத்த போட்டோஸ் எல்லாம் நார்மலா தங்க இருக்கு. அப்படிதான் என்ன அர்த்தம், இவனால சீட் பண்ணி இப்படி போட்டோஸ் எடுத்து அதை பார்த்து இவனால ஈஸியா வெளியில போக முடியாது. இவனா வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு சரியான முடிவு எடுத்தா மட்டும் தான் அவனால